சாமி சரணம். நான் பெரிய ஆள், நான் வந்து பெரிய பாதையாக போயிட்டேன், புல்மேலாம் ஜுஜிபி அப்படின்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க. முதல்ல ஒரு கிலோமீட்ரு அதெல்லாம் ரொம்ப நினச்சே பார்க்காதீங்க. இந்த ஹார்ட் பீட்டில் துடிப்பு உங்களுக்கு நல்லா காதுக்கிட்டு கேட்கும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஓரளவு சமதளம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெச்சு. புல்மேடை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 16 வருஷம் புல்மேடு பாதையில் வந்திருக்கேன். ஆரம்பத்தில் 95 2004 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து வர முடியல, சின்ன பாதை பெரிய பாதை மாதிரி வந்தோம். அதுக்கப்புறம் 2011 திரும்ப புல்மேடு வந்தேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி 2025 இல்லையா, 14 வருஷம் கழிச்சு புல்மேடு வரேன். நான் வந்து 2011 தான் அந்த மகர ஜோதிக்கு அப்புறம் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு. அதில் வந்து புல்மேடு யாருக்குமே அலோவ் பண்ணல. இப்போ சமீபத்தில் ஒரு 2-3-4 வருஷமாக தான் இந்த புல்மேடை வந்து அனுமதிக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள். ஏன்னா நான் வரும்போது அப்போ வந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் புல்மேடு. இப்போ வந்து 16 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. நான் ஆக்சுவல் 12 கிலோமீட்டர் தான் இந்த சத்திரம்லேருந்து வருது. அது முன்னாடி ஜீப் வந்துடும், புல்மேடுக்கே தான் ஜீப் விட்டுரும், அங்கேருந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த மாற்றங்கள் நிறையா இருக்குது. பார்த்துட்டே வரேன், உங்களுக்கு ஒன்று ஒன்று அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்தடுத்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். புல்மேடு பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். சுவாமி சரணம். சுவாமியே.